பாருங்கள், நான் உங்களுக்கு ஹெட்லைட் 2 ஸ்டோக் ஆட்டாட வந்து ஹெட்லைட் வந்து எல்இடி பல்ப் வந்து எல்இடி பல்ப் தானே போட போகிறீங்க. அப்போ மெகிண்டோ கரண்ட் வருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு புதிய அப்டேட் ஒன்று தான். சரியா, புதிய அப்டேட் ஒன்று இது. அடுத்தது வந்து புதிய டெக்னிக் கேம் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. முன்னுக்கு போகிற ஹெட்லைட்டுக்கு சரியா பாருங்கள், 10 MA டயஃப்ரம் எடுத்தீங்க. சரியா, இது வந்து கண்டென்சர் பாருங்கள், 25,4700 25,4700 இந்த கண்டென்சர் ஒன்று. சரியா, அடுத்து டயஃப்ரம் நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் இப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, பேட்டரி ரீசார்ஜிங் பேட்டரிக்கு ஒரு இது ஹெட்லைட் வந்து செப்பரேட்டாக போகும். அப்போ வந்து பேட்டரி இறங்காது, பேட்டரி சார்ஜிங் இறங்காது. நான் ஹெட்லைட்டே வந்து எல்இடி தான் போடுறேன். ஹெட்லைட் எல்இடி போட்டு என்ன செய்கிறேன், நான் மெகிண்டோவை டயோட் மூலமாக என்ன செய்கிறேன். சரியா, டயோட் மூலமாக என்ன செய்கிறேன், ஏசி கரண்டை வந்து டிசிக்கு மாற்றி வந்து ஏசியை வந்து என்ன செய்கிறேன், டிசிக்கு மாற்றி வந்து துருவை வந்து ஹெட்லைட் எல்இடிக்கு அனுப்ப போகிறேன். கண்டென்சர் போட்டு பவர்ஃபுல்லாகிடும். சரியா, அப்போ வந்து செப்பரேட்டாக தான் போகுது ஹெட்லைட் வெளிச்சம், பேட்டரிக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ நீங்கள் பிரேக் லைட் நீங்கள் பாருங்கள், பிரேக் உண்டேஜில் ஹெட்லைட் மின்னும், சரி ஹெட்லைட் 100. சரியா, கரண்ட் குறையும், அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்படி கொடுத்தீங்கன்னா. சரியா, அந்த சிஸ்டத்துக்கு தான் புதிய கிழமைக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தர போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 2 ஸ்டோக் வண்டிகளுக்கு பேட்டரியும் நல்லா சார்ஜ் ஆகும், அடுத்த ஹெட்லைட் நல்ல வெளிச்சம் இருக்குது. ஓகே, நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். நான் எப்படி கொடுத்திக்கிறேன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். ஹெட்லைட் லைனை பார்த்துக்கோங்க. பின்னிக்கு இந்த வருது அந்த வயர் மெகிண்டோ வயரை வந்து இது வந்து எல்இடி பேட்டரிக்கு கொடுக்காம நாங்கள் வந்து மெகிண்டோ வந்து ஏசியை டிசியை மாற்றி ஹெட்லைட்டு விட போகிறோம். சரியா, அப்படி தான் கேமை கொடுத்திக்கிறேன் புதிய சிஸ்டத்துக்கு. பார்த்துக்கோங்க எப்படின்னு காட்டுறேன் நான். பாரு, பின்னிக்கு இந்த வார லைன் அப்படியே கோந்து டயோட்டுக்கு நீங்கள் டயோட்டில் கோடு வந்திக்கிறது வந்து ஹெட்லைட்டுக்கு போகணும். சரியா, கோடு வந்திக்கிற சைடு வந்து ஹெட்லைட்டுக்கு போகணும். இந்த சைடுக்கு வந்து நான் பின்னிக்கு இந்த வார லைனை பாருங்கள் இதை கொடுத்திக்கிறேன். கோடு வந்திக்கிற சைடு இப்படி போய்த்து கண்டென்சருக்கு போய்த்து கண்டென்சர் மூலமாக அப்படியே துருவாக போகுதுங்கன்னு பாருங்கள். 3 லைனுக்கு போகுது. வாங்குதா, இதை பாருங்க, இது 3 லைனுக்கு போகுது. சரியா, 2 வயர் தான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். சரியா, சரி பாருங்கள். இப்போ எப்படி ஹெட்லைட் வேலை செய்யுது, அது பார்க் லைட் வேலை செய்யுது. நான் போடுறேன் ஹெட்லைட்டை. பாருங்க, வெளிச்சத்தை பாருங்கள். ஹெட் டிம் பண்ணும்.